ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎஸ்சி பிளாக்குக்கும் நார்மலாக உள்ள ரெட் பிரிக்குக்கும் கம்பேரிசன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். கம்பேரிசன்னா சைஸஸ், அதோட யூசஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லி ரெண்டையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேரிசன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஏஎஸ்சி பிளாக் பேஸ்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப அதில் வந்து ஏஎஸ்சி பிளாக்குக்கும் இன்னொரு டைப்பான பிரிக்குக்கும் கம்பேரிசன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பிரிக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரியலை. ஸோ நான் அதுக்கு சொல்லலை. ஏஎஸ்சி பிளாக்குக்கும் நார்மல் ரெட் பிரிக்குக்கும் கம்பேரிசன் பண்ணி தான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏஎஸ்சி பிளாக்கோட சைஸஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸையும் ரெட் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஎஸ்சி பிளாக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னா 9 inches by 9 inches by 24 inches. ரெட் பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னா 3 inches by 4.5 inches by 9 inches. அதாவது 16 ரெட் பிரிக்கும் ஒரு ஏஎஸ்சி பிளாக்கும் ஒரே சைஸில் வந்துடும். இப்போ வந்து காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன சைஸில் வந்து காஸ்ட் ஏஎஸ்சி பிளாக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 120லேருந்து 130 வரையும் வருது ஒரு நம்பர் ஏஎஸ்சி பிளாக்குக்கு. இதே ரெட் பிரிக்கு வந்து 9 rupeesலேருந்து 12 rupees ஆகுது ஒரு நம்பர்ஸுக்கு. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது அட்வான்டேஜ் எதுக்கு அட்வான்டேஜ்னா, ஏஎஸ்சி பிளாக்கோட அட்வான்டேஜ் பார்ப்போம். ஏஎஸ்சி பிளாக்கோட அட்வான்டேஜ் எல்லாமே ரெட் பிரிக்கோட டிஸ்அட்வான்டேஜாக வந்து சேர்ந்துடும். ஃபஸ்ட்டு ஏஎஸ்சி பிளாக்கோட அட்வான்டேஜ் சொல்கிறேன். அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு ஏஎஸ்சி பிளாக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சைஸஸ் மாஸ் சைஸாக இருக்கனால அதில் வந்து ரெட் பிரிக் ஒரு பிரிக் எடுத்து வச்சாலும் சரி, ஏஎஸ்சி பிளாக் ஒரு பிரிக் எடுத்து வச்சாலும் சரி, சேம் டைம் தான் ஆக போகுது. ஆனால் உங்களுக்கு வந்து 16 பிரிக்கு சேர்ந்தது தான் ஒரு ஏஎஸ்சி பிளாக்னு சொல்கிறேன். அப்போ ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து டைம் மிச்சமாயிரும். ஏஎஸ்சி பிளாக்கில் டைம் சேவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஏஎஸ்சி பிளாக் வந்து ஒரு வெயிட்லெஸ் தான். ஏஎஸ்சி பிளாக்கோட வெயிட் என்ன அப்படின்னா, நான் சொன்ன சைஸோட வெயிட் வந்து ஒரு 18 கிலோ சம்திங்கில் வரும். ஆனால் ரெட் பிரிக்கோட ஒரு பிரிக்கோட சைஸ் வந்து ஒரு பிரிக்கோட வெயிட் வந்து 2.5 kg வரையும் வந்துடும். அப்போ 16 × 2.5 போட்டோம் அப்படின்னா ஒரு 40 kg வந்துடுது. 40 கிலோ ஆகுது. ஒரு ஏஎஸ்சி பிளாக் வந்து 18 கிலோ தான் வருது. அதே அளவுக்கு நம்ம செங்கல் எடுக்கணும் அப்படின்னா 40 கிலோ ஆகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு இதுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, கம்பிலாம் வந்து சைஸ் கம்மியாக பண்ணாலே போதும். அந்த நேரத்தில் நமக்கு அதுலேயே காஸ்ட்டு குறையுது. அதுக்கப்புறம் நார்மலாக பிரிக்கோட காஸ்ட்டும் குறையுது. ஏஎஸ்சி பிளாக் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதோட பைண்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப பிளாஸ்டரிங் தேவைப்படாது. ஒன்று குயிக்காக ஒர்க் முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து மணி நிறையா சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிளாஸ்டரிங் தேவை மிச்சமாயிருது. இந்த விதத்திலேயே நமக்கு ஒரு எக்கனாமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஸ்சி பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் எல்லாமே ஏஎஸ்சி பிளாக்குக்கு டிஸ்அட்வான்டேஜாக போய் அமைஞ்சிடும். ஏஎஸ்சி பிளாக் வந்து வெயிட்லெஸ்ன்னு சொன்னேன். ஆனால் ரெட் பிரிக் வந்து வெயிட் தாங்கக்கூடியது. ஏன்னா ஃபுல்லாக வந்து அதுக்கு அந்த மண்ணில் செய்கிறனால உங்களுக்கு நல்லா வெயிட் தாங்கக்கூடியது. அதனால பில்டிங்கோட வெயிட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்கும். ஆனால் ஏஎஸ்சி பிளாக்கை வந்து ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பில்டிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரெட் பிரிக் அப்படியாப்பட்ட இது கிடையாது. எந்த மாடல் பில்டிங் அதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎஸ்சி பிளாக்கை வந்து பேஸ்மெண்ட்டுக்கோ இல்லை வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரெட் பிரிக்கை வந்து அனைத்து விதமான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏஎஸ்சி பிளாக் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பிரிக்குங்கிறனால தண்ணி கசிவு ஆகுங்கிறனால தான் பேஸ்மெண்ட்டுக்கும் வாட்டர் டேங்க் கட்ட முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் ரெட் பிரிக் வந்து வாட்டர் டேங்க்குக்கும் பேஸ்மெண்ட்டுக்கும் தாராளமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாஸ்டரிங் ஏஎஸ்சி பிளாக்குக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு பில்டிங் வந்து பிளாஸ்டரிங், அதாவது ஒரு உடம்புக்கு வந்து சட்டை போடாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் பிளாஸ்டரிங் பண்ணாமல் இருந்தால் இருக்கும். இதே நம்ம ப்ராப்பராக பிளாஸ்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெட் பிரிக்கு ஆனால் கம்பல்சரி நம்ம பிளாஸ்டரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரெட் பிரிக்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே ரெட் பிரிக் கிடச்சிரும். ஆனால் ஏஎஸ்சி பிளாக் அப்படி கிடையாது. நம்ம ஆர்டர் பண்ணி அது நமக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கிற மாதிரி ஆயிரும். எக்கனாமிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏஎஸ்சி பிளாக் ஓகே தான். ஆனால் ஸ்ட்ரென்த்தாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏஎஸ்சி பிளாக் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது ஓகேவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏஎஸ்சி பிளாக்குக்கும் ரெட் பிரிக்குக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே கம்பேரிசன் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லை எதுவும் மிஸ் ஆனாலும் நான் பார்ட் 2 மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய நம்ம ஒரு சேனலையும், இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.